இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பா, இந்த ஹுத்பாவை ஷேக் ஸலாஹுல் புதைர் ஹஃபிதல்லாஹ் தொழுகை நேரத்துக்கு தொழுவது நிலைநாட்டுவதனுடைய பரக்கத்துகள் சில என்ற தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நீங்கள் சரியான நேரத்துக்கு நிலைநாட்டுங்கள், முறைகளை பேணி தொழுங்கள், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான பாவகாரியங்களுடைய தடுக்கும். அன்கபூத் 45வது வசனத்தை ஓதி தக்வாவுடைய ஆயத்துக்களை ஓதி முஸ்லிம்களே இஸ்லாமியர்களே பொதுவாக தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளம், மார்க்கங்களுடைய பாதுகாப்பு, உடம்புகளுக்கு அது ஒரு சுத்தம், கவலைகளை போக்கக்கூடியது, நலவுகளின் பிரதானமான தாய், நலவுகளின் தலைமை அமல். எனவே அனைத்து பரக்கத்துகளும் ஊற்றெடுக்கும் இடம், சந்தோஷங்களை எல்லாம் ஒன்றிணைத்த ஒருமித்து இணைத்த ஒரு அமல்தான் தொழுகை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுமாறு பேணுதலாக தொழுமாறு நேரத்தை கவனித்து தொழுமாறு ஏவிருக்கிறார். 5 நேர தொழுகைகளை கடமை நாளம் நாளாந்தம் காலை மாலைகளை தொழ வேண்டும். மார்க்கம் சொல்லித்தந்த காட்டி தந்த முறையிலே நீங்கள் தொழுகைகளை பேணுதலாக இருங்கள். மத்திய நேர தொழுகை சுலாத்துல் உஸ்தா அசர் நேர தொழுகை அதிலே பேணுதலாருங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிந்து நீண்ட நேரம் நின்று வணங்குங்கள் அமைதியாக. பக்கரா 238. அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் 92வது வசனத்திலே மறுமை நாளை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்கள், அதே நேரம் தொழுகைகளிலே பேணுதலாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே இந்த தொழுகையுடைய பேணுதல் அது கண்ணியம், தொழுகையுடைய மதிப்பு மரியாதை மாண்பு யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர் கூலியை ஆதரவு வைப்பாரோ அவர் தான் தொழுகையை பேணுதலாக தொழுவார். சொல்லிவிட்டு முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனில் அதிகமாக தொழுகை நிலைநாட்டும் வந்திருக்கிறது. அதிகமாக எந்த அது அதிகமாக அப்படி சொல்லப்பட்டிருப்பதை கொண்டு விளங்கலாம் அவருடைய அந்தஸ்து என்ன என்று. தொழுகை நிலைநாட்டுவது ஷர்த்துக்கள் நிபந்தனைகளை பேணி, கடமைகளை பேணி, சுன்னத்துகளை பேணி, அலங்கார சுன்னத்துகளை பேணி அழகான முறையிலே உரிய நேரத்தை தொழுவது, அது இகாமத்து ஸலாத் தொழுகை நிலைநாட்டுதல் என்ற கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலும் நேரம் ஆக முன்னால் தொழ முடியாது. ஒரு நேரம் ஆகிய பிறகு இந்த தொழுகை அடுத்த நேர தொழுகை வரை கலா செய்யவும் கூடாது, விடவும் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது. சூரா நிசா 93. அதே போன்று சூரா இஸ்ரா 78வது வசனம், தொழுகை நாடுங்கள் சூரியன் அந்த உதித்து இரவு நேரம் வரும் வரைக்கும், அதாவது லுஹரிலிருந்து இஷா வரைக்குமான தொழுகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபஜருடைய நேரத்தில் குர்ஆன் ஓதுவதிலே, ஃபஜருடைய தொழுகையிலே குர்ஆன் ஓதுவதை கவனம் செலுத்துங்கள், அது மலக்குமார்கள் சமூகம் அளிக்கின்ற நேரம் என்று ஃபஜர் தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லா பின் அம்ர் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லுஹருடைய நேரம் அசர் வராத வரைக்கும், அசர் வரைக்கும் லுஹருடைய நேரம், அசருடைய நேரம் சூரியன் மறையும் வரைக்கும், மஞ்சனிக்கும் வரைக்கும், மறைய அந்த மஞ்சள் நிறம் ஆரம்பிக்கும் வரை, மகரிபுடைய நேரம் ஆரம்பித்து இஷாவுடைய செம்மேகம் அந்த பூர்த்தியாக மறையும் வரைக்கும், இஷாவாகும் வரைக்கும், இஷாவுடைய நேரம் நடுநிசி வரைக்கும், சில கருத்துக்களில் ஃபஜர் வரைக்கும், அதே நேரம் ஃபஜருடைய நேரம் சூரியன் உதிக்காத வரை நேரத்தை குறிப்பிட்ட அந்த ஹதீஸ் சொல்லிவிட்டார். முஸ்லீம் ரஹிமஹுல்லா அறிவித்திருக்கிறார்கள். மஸ்ரூக் ரஹிமஹுல்லா சொல்கிறார், 5 நேர தொழுகைகளிலே ஒருவர் பேணுதலாக இருந்து அவர் மறதியாளர்கள் எழுதப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படாது, பேணுதலாக இல்லாதவர் எழுதப்படுவார். எனவே அதை தரக்குறைச்சல் செய்வது அழிவுக்கு காரணம். அதிலே அது நேரங்களை விட்டும் அதை தாமதிப்பது அது தொழுகையை வீணாக்கியதற்கான அடையாளம். முஸ்லீம்களை பொதுவாக எச்சரிக்கை வந்திருக்கிறது, கடுமையான பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. தொழுகை உரிய நேரத்தை விட்டு வெளியாக்குகின்ற நபருக்கு தக்க காரணம் இல்லாமல் தொழுகையாளிகளை கேடுதான். அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை விட்டு பராமுகமாக இருப்பார்கள். மாவும் 4-5 அவசரங்கள். சாஹூன் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, பொடுபோக்கு, கவனக்குறைவு, கவன இனம். முஸ்அப் பின் சாத் ரஹிமஹுல்லா அபு சாது நபி அவர்களுடைய மகன் முஸ்அப் ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய தந்தை சாதலியான கேட்டேன், யாபத் தன்னுடைய அருமை தந்தையே, அல்லது நம்ம சொல்லாதி சாஹூன் என்று சொல்லி தொழுகை விட்டு பராமுகமானவர்கள். மாவும் தொழுகைக்குள்ளே மறதிகள் ஏற்படுவது, கொஞ்சம் சில வேலை ஒரு ரகாத் குறை தொழுது விடுபடுவது, மறதி, இது எல்லோருக்கும் நடப்பது, நாங்கள் மனிதர்கள் தானே, இது எல்லோருக்கும் நடப்பது, சந்தேகங்கள் வருவது, இதான் அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்று கேட்டார்கள். தந்தை சாதலிய மகனுக்கு சொன்னார், முஸ்அபுக்கு ரலியல்லாஹு அவர்களுக்கு ரஹிமஹுல்லாவுக்கும், அது நேரத்தை வீணாக்குவதாகும். நேரத்தில் கவன ஈனமாக இருப்பது, நேரம் தாமதித்து தொழுவது, நேரமாகியும் தொழாமல் இருப்பது, அது நேரத்தோடு சம்பந்தப்பட்ட பொடுபோக்கு தான் என்று சொன்னார்கள். எனவே யார் எப்பொழுதுமே தொழுகை வீணாக்கக்கூடியவர், பாவத்திலே மூழ்கியவர் என்று அறியப்பட்டவரே, எப்பொழுதும் நலவுகளை விட்டு சிறுப்பப்பட்டவரே, எப்பொழுதும் மஸ்ஜிதுகளை ஒதுக்கி நடப்பவரே, தொழுகைக்கு பிந்தி வரக்கூடியவரே, தௌபா செய்யுங்கள், நீங்கள் தவறுகளை விட்டும்
அல்லாஹ்வுடன் தௌபா செய்யுங்கள். உங்களுடைய நீங்கள் மண் குழிக்குள்ளே கபர் அடைக்கப்படும் முன்னால் நீங்கள் அடைந்து தொழுகை விடுபட்டு தொழுகை தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய மௌத்து உங்களுடைய ஞாபகத்தை உங்களுடைய செய்தியையும் அப்படியே சுற்றி எடுத்துக்கொண்டு மௌத்து உங்களுடைய உயிரை வாங்கி கொண்டு மௌத்து உங்களுக்கு ஏற்படும் என தௌபா செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய அழிவு உங்களை அழித்து விடமினால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய செழிப்பான இந்த உடம்பு அப்படியே அது அப்படியே காற்றுக்கு அடிபட்டு வீசப்படுகின்ற மரக்கட்டைகள் போன்று நீங்கள் ஜனாசாவாக ஆக முன்னால் நீங்கள் அந்த தொழுகை விடயத்தில் கவனமாக இருங்க என்று சொல்லிவிட்டு, தொழுகை பொதுப்போக்காக இருப்பவரே, தொழுகையில் கவனமாக இருப்பவரே, நீங்கள் எப்படி நீங்கள் தொழாமல் சந்தோஷமாக வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும்? இரவு பகலில் நீங்கள் தொழுகையை பராமுகமாக இருந்து கொண்டு எப்படி சந்தோஷங்களை அனுபவிக்க முடியும்? நிறைந்த சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்காது. எனவே அதான் சொல்லக்கூடிய அந்த கோபுரங்கள் அதான் ஒலிக்கின்றன. சூரிய ஒளிகள் எல்லாம் உங்கள் மீது வீடுகளுக்கு சூரிய வெளிச்சம் படுகிறது. நீங்கள் நேற்றைய போனது என்று இருக்கிறீர்கள், எந்த மாற்றம் கிடையாது. சூரிய உதித்த பிறகு எழும்புகிறீர்களே, உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஃபஜருடைய தொழுகை தொழ முடியாத அளவுக்கு உங்களுக்கு சுமை ஏற்பட்டு விடுது. உங்கள் உடம்பை எழுப்பி தொலை வைக்க முடியாமல் இருக்கிறது. லுஹருடைய நேரம் வருகிறது, உங்களுடைய சம்பாத்தியம், குடும்பம், மனைவி, மக்கள் என்று உங்களுக்கு பராக்காக இருக்கிறார்கள். அதே போன்று அசருடைய நேரம் வருகிறது, அது நீங்கள் அசரை புறக்கணித்து மிக தூரமாக நடந்து கொள்கிறீர்கள். மிக பராக்கிலே, அதாவது வேலை வெட்டிகளை சோழியில் ஈடுபட்டு விடுகிறீர்கள். எல்லா நேரங்களும் தொடர்ந்து தொழுகை நேரங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நேரமும் கடந்து செல்ல ஒவ்வொரு தொழுகை நேரம் வர வர கபருக்கு நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றதை ஞாபகம் வைத்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே தொழுகையை விட்டு பிடிவாதமாக தொடர்ந்து தொழுகை விடக்கூடியவர், எப்பொழுதுமே தொழுகைக்காக வேண்டிய அதான் சொல்லப்பட்டால் பின்னோக்கி செல்லும், அதானை மஸ்ஜிதை நோக்கி செல்லாமல் பின்னோக்கி செல்பவர், எப்பொழுதுமே தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய பாவங்களிலே தொடராக ஈடுபடக்கூடியவரே, பாவங்களிலே விடாப்பிடியாக இருப்பவரே, நீங்கள் ரப்பை சாட்சியாக சொல்லுங்கள். எவ்வளவு நாளைக்கு தான் தௌபா வைப்படுத்த போகிறீர்கள்? எது வரைக்கும் நீங்கள் இப்படி என்ன உங்களுக்கு ஒரு தவணை இடுகிறீர்கள்? எது வரைக்கும், எவ்வளோ காலம் வரைக்கும் தான் இப்படியே இருக்க போகிறீர்கள்? எதை நீங்கள் தொழுகைகளை பொதுபோக்காக இருக்கும் மனிதரை எதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள்? எனவே தவிர்ந்து கொள்ளக்கூடாதா? அஞ்சக்கூடாதா? மாறக்கூடாதா? தௌபா செய்யக்கூடாதா? எப்பொழுதுதான் பாவிகளே, எப்பொழுதுதான் நீங்கள் இறைவன் பக்கம் மீளப் போகிறீர்கள்? தங்களிடம் கூறி மன்னிப்பு கேட்டு அல்லாவின் பக்கம் மீளப் போகிறீர்கள். எனவே அதான் சொல்லப்பட்டால் அருவருப்பாக ஒரு வெறுப்புடன் பார்க்கக்கூடியவர்களே, அதே நேரம் மக்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு செல்லும் பொழுது இவர் வேறெங்கோ பின்னோக்கி மஸ்ஜிதுக்கு செல்லாமல் வேறெங்கோ செல்லக்கூடிய மக்களே, அதான் சொன்னால் பொதுபோக்காக தாமதிக்கக்கூடியவரே, இப்படியான நபர்கள் தங்களுடைய வயதிலே சம அந்தஸ்தில் வாழக்கூடிய எத்தனை பேர் எங்கு சென்று விட்டார்கள் என்று பார்க்கவில்லை? எத்தனை பேர் மரணித்து விட்டார்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும்? எங்களுடைய சம வயது சம அந்தஸ்தில் உள்ளவர்கள் எல்லோரும் எத்தனை பேர் இழந்திருக்கிறோம், எத்தனை பேர் வாழ்க்கையை முடித்துவிட்டு மரணித்து விட்டார்கள். அந்த மரணத்தை நினைத்து நீங்கள் கொஞ்சம் மஸ்ஜிதோடு தொடர்பாகுவதில்லையா? தொழுகையாளியாக மாறுவதில்லையா? அதான் சொல்லும்போது மஸ்ஜிதுக்கு ஓடக்கூடாதா என்ற கருத்திலே கத்தீபர்கள் சில புத்திமதிகள் முன்வைக்கிறார்கள். இப்படி நேசர்கள் நண்பர்களை பிரிந்து விட்டோம், மரணித்து விட்டார்கள். நம்முடைய நண்பர்கள் நேசர்கள் எல்லாம் படிப்பினை பெறுவதில்லையா? எதுவரைக்கும் தௌபா பிற்படுத்த போகிறோம்? எதுவரைக்கும் நாங்கள் தங்களிடம் கூறிக்கொண்டிருக்க முடியும்? எதுவரைக்கும் இந்த பொதுபோக்கோடு கல்நெஞ்சத்தோடு வாழ முடியும் என்று கேட்டுவிட்டு, உண்மையிலே உங்களுடைய பிள்ளைகள், மனைவி மக்கள், குடும்பத்தாருடைய விஷயத்தில் தொழுகைகளை நீங்கள் பேணுதலாக நேரடியங்களை கவனம் செலுத்துங்கள். அவர்களை பாதுகாருங்கள், அவர்களை எப்படி வழிகாட்டுங்கள், புத்திமதி சொல்லுங்கள். அவர் தொழுகைகளை நேரங்களுக்கு கடமைகள் நிறைவேற்றுவதற்கு அவர்களை கட்டளையிடுங்கள், உபதேசம் செய்யுங்கள், விழிப்பூட்டுங்கள் அவர்களுக்கு. அம்ர் இப்னு ஷுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ், அவருடைய பாட்டன் வாயிலாக பாட்டன் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாகிவிட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதாகி தொழாவிட்டால் தொழுகைக்காக வேண்டி தொழாததற்காக வேண்டி அடிங்கள். அவர்களுக்கு மத்தியில் படுக்கைகளை 10 வயதாகினால் குழந்தைகளுக்கு இடையில் படுக்கைகளை பிரித்து பிரித்து படுக்க போடுங்கள், உறங்க வையுங்கள். அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்களே, யாருக்கு ஃபர்லான தொழுகை மறந்தோ தூங்கியோ தவறிவிட்டவர் மீது கடமை. தூங்கியவர் எழுந்தவுடன் தொழ வேண்டும், மறந்தவர் ஞாபகம் வந்தவுடன் அதை தொழ வேண்டும். ஆனால் ஹதீஸ் வந்திருக்கிறது. சொன்னார், ஒருவர் தொழுகையை மறந்தால் அல்லது தூங்கினால் அவர் அதுக்குடைய குற்றப்பரிகாரம் விழித்தவுடனே தொழ வேண்டும் தூங்கியவர், ஞாபகம் வந்தவுடனே தொழ வேண்டும் மறந்தவர். புகாரி முஸ்லிம்களுடைய. எனவே கதா எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். முஸ்லீம்களே, முதல் குத்பா இறுதி கட்டத்திலே யாராவது குறைபாடு தொழுதால்
அதை பரிபூர்ணப்படுத்த மேலதிகமான நஃபில்களை தொழுது கொள்ள வேண்டும். குறைபாடு இருக்கும், அதுக்கு நஃபில் தொழுகைகளை, சுன்னத்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள் நஃபில் தொழுகை தொழும்பொழுது பரிபூர்ணப்படுத்த. அபூ ஹுரைரா இருக்கிறார், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், கியாமத் நாளில் ஒரு அடியானுக்கு கேட்கப்படும் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி, கடமையான தொழுகையை பற்றி. பரிபூர்ணமாக இருந்தால் சரி, இல்லாவிட்டால் சொல்வார் மலக்கு மடம் அது சொல்லப்படும், பாருங்கள் மேலதிகமான நஃபிலான தொழுகைகள் இருக்கிறதா என்று பார்க்கப்படும். இருந்தால் அந்த நஃபிலான தொழுகைகளை கொண்டு ஃபரதுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதுக்கு பின்னால் எல்லா அமல்களிலும் கடமை, நஃபில், சுன்னத்தான இப்படி பார்த்து நிவர்த்தி செய்யப்படும் என்று சொன்னார்கள். திருமிதி, அபூ தாவூத், நஸாஇ, இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். எனவே எப்பொழுதுமே நஃபிலான தொழுகைகளையும் அதிகமாக தொழுது உங்களுடைய குறை நிவர்த்தி செய்வதற்கான அந்த நன்மைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்திக்பார் மற்றொன்று முதலாக ஹுத்பா முடித்துவிட்டு ஹுத்பா ஹம்து ஸலவாத் வசதிக்கு பின்னால் பொதுவாக முஸ்லீம்களே, உங்களுடைய சொத்துக்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல், எதுவும் உங்களுடைய சந்தைகள், கடைகள் எதுவும் தொழுகையை விட்டு பராக்காக்கி விட வேண்டாம். உரிய நேரத்துக்கு தொழாமல் இருப்பதற்கு தடையாக இருக்க வேண்டாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதரை கண்டார்கள், ஒரு கூட்டத்தார் பஜார் வாசிகள். அதான் சொல்லப்பட்டு விட்டால் தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய வியாபாரங்களை விட்டு எழுந்து செல்கிறார்கள். அதான் சொன்னவுடன் மஸ்ஜிதுக்கு, வெள்ளிக்கிழமை மாத்திரமல்ல எல்லா தொழுகைகளுக்கும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலைஹி சொன்னார்கள், இவர்களைத்தான் அல்லாஹ் இப்படி சிலாயத்து கூறுகிறான். அந்த ஆயத்து வீரர்கள் சூரத்து நூறுடைய 37வது வசனம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ரிஜாலுன், அவர்களுக்கு அவருடைய வியாபாரங்களோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டு தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் தடையாக பராக்காக இருக்காது, அவர்களை பொடுபோக்காக ஆக்காது, அவர்களை பராக்கில் ஆக்காது. அதாவது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் எதுவும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு, தொழுவதற்கு தடை அல்ல. அப்படி தடையாக அமைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட சில உண்மையான மனிதர்கள் ஆண்கள் இருக்கிறார்கள். எல்லாம் புகழ்கின்றது இப்படிப்பட்ட மக்களை. இவ்வளவு பிஸியான நேரத்தில் அதான் சொல்லப்பட்டால் மஸ்ஜிதுக்கு ஓடுகிறார்கள். முஸ்லீம்களே, உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிற அமல் இடங்கள் தவறக்கூடாது. எப்பொழுதுமே பாவமான காரியங்கள் உங்களுக்கு தடையாக அமையக்கூடாது. கூலிகள் கிடைக்கும் இடங்களுக்கு சமூகம் அளிப்பதை விட்டும், நன்மையான விடயங்கள், பரக்கத்துகளை அடைவதை விட்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூறுகிறார், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யாரோ மஸ்ஜிதுக்கு காலை மாலை செல்கிறார், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே விருந்து பசார ஏற்பாடு செய்கிறார், விருந்து ஏற்பாடு செய்கிறார். போகும் பொழுதெல்லாம் விருந்தாளி போன்று அல்லாஹ் வரவேற்கிறான். காலை மாலை மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்ற ஹதீஸ் இது, முத்தஃபகுன் அலைஹ், புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் வீட்டிலே உது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகை மஸ்ஜிதை நோக்கி நடந்து செல்கிறாரோ, அவர் பரது தொலை நிறையாட்டுக்க வேண்டி அவருடைய ஒவ்வொரு எட்டுக்களும் ஒரு எட்டு கொண்டு பாவம் மன்னிக்கப்படும், மறு எட்டை கொண்டு அந்தஸ்து உயர்த்தப்படும். மஸ்ஜிதுக்காக நடந்து செல்கின்ற ஒவ்வொரு எட்டை கொண்டும் பாவம் மன்னிக்கப்படும், ஒரு பாவம் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். எனவே ஒவ்வொரு எட்டுக்கு மதிப்பு தொழுகைக்காக செல்கின்ற முஸ்லிம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற அப்படியான ஒரு நல்ல அமலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? சொல்லித்தரக்கூடாதா என்று கேட்டார். சொன்னார், யார் சொல்ல, நிச்சயம் நீங்கள் சொல்லித்தர வேண்டும், சொல்லித்தராமல் இருந்து விட வேண்டாம், சொல்லித்தரத்தான் வேண்டும். பரிபூர்ணமான முறையில் வுது செய்வது எல்லா கட்டங்களிலும், உற்சாகமான சோர்வான, மனதுக்கு விருப்பான வெறுப்பான எல்லா கட்டங்களிலும். அதிகமாக மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வது, அதிகமான எட்டுக்களை கொண்டு ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது. உதாரணமாக சுன்னத் தொழுது விட்டு ஃபர்லை எதிர்பார்த்திருப்பது, அந்த ஃபர்லை தொழுது விட்டு அடுத்த அதான் கொஞ்சம் நேரம் இருக்கிறது, அடுத்த நேர தொழுகை எதிர்பார்த்திருப்பது, இப்படி ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னும் ஒரு தொழுகை எதிர்பார்ப்பது. இந்த மூன்று அமல்களும் நன்மைகள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு காரணமான அமல்கள் என்று சொல்லிவிட்டு ஃபதாலிக்கும் ஒரு இந்த அமல்கள் தான் அல்லாஹ்வுக்காக தன்னை ஒரு அர்ப்பணிக்கின்ற, தன்னை முழுமையாக ஒப்படைக்கின்ற, தியாகம் செய்கின்ற, அல்லாஹ்வுக்காக தன்னை இதனுடைய உடல் பொருள் நேரங்களை அப்படி அர்ப்பணிக்கின்ற ஒரு அமலுக்கு ஒப்பானது. அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பது ரிபாத், அப்படியான அல்லாஹ்வுடைய பாதையில் நேரம் கொடுப்பதற்கு ஈடானது, அதுதான் ரிபாத் என்றார்கள் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். இறுதிக்கட்டத்திலே இப்போதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதட்டம் பிடித்தவர்களை, எப்பொழுதுமே பதறிக்கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் இழித்து பேசுகிறான். ஏதாவது அவர்களுக்கு ஞாமத்துகள் கிடைத்தால் நன்றி செலுத்த மாட்டார்கள், ஏதாவது சோதனை இறங்கினால் பதறுவார்கள், பொறுமை காக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி பதட்டக்காரர்களிலிருந்து தொழுகையாளிகளை அல்லாஹ் விதிவிலக்காக்குகிறான். தொழுகையாளிகளுக்கு இந்த பதட்டம் இருக்காது. இந்த எப்பொழுதுமே பதட்டமுள்ளவர்கள் இருக்க மாட்டார்கள், பதறிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் சோதனை வந்தால் நிம்மதியாக இருப்பார்கள். நிச்சயமாக ஒரு மனிதன் பதட்டக்காரனா, திடுக்கக்காரனா படைக்கப்பட்டிருக்க அடிப்படையிலே அவனுக்கு ஏதாவது நலவு கிடைத்தால் கொடுக்காமல் தடுக்கிறான், மற்றவர்கள் கொடுக்க மாட்டான். நலவுகள், பாக்கியங்கள், வசதி வாய்ப்புகள் கிடைத்தால் செலவழிக்க மாட்டான். பதட்டக்காரன், திடுக்கம் பிடித்தவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், பதறியாக. ஆனால் தொழுகையாளிகளை தவிர உண்மையான தொழுகையாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் பதற மாட்டார்கள், அவர்கள் கொடுக்காமல் தடுக்கவும் மாட்டார்கள்.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன்னுடைய தொழுகையில் நிரந்தரமானவர்கள், நிலையானவர்கள், எப்பொழுதுமே தொழுகையாளியாக செயல்படுவர். சீசனுக்கு ஏற்றவாறு, நாளுக்கு ஏற்றவாறு அல்ல. சூரா மஆரிஜ் 19-23 வசனங்கள். எனவே கடுமையான தொழுகைகள் பாவமான தவறுகளை விட்டு தடுக்கக்கூடியது, எப்பொழுதுமே அது கீழ்த்தரமான பண்புகளை விட்டு இயல்புகளை விட்டு பாதுகாக்கும், தடுக்கும், கெட்ட குணங்களை விட்டு தடுக்கும். அதுதான் உண்மையில் அடிப்படையானவைகள். யாரை நிலைநாட்டுவாரோ பாவங்களை விட்டு அவரை தடுக்கும், அவரை பொது மக்களுடைய சொத்து செல்வமான மரியாதையை போக்குவதை விட்டும் உயிர் போக்குவதை விட்டும் சேதப்படுத்துவதை விடுவதை தடுக்கும் என்று சொல்லிவிட்டு நேரங்களை யார் பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ அவர் உண்மையிலே கீழ்த்தரமான பாவமான அற்பமான செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் மிக தூரமாக தான். நேரத்துக்கு நேரம் மாறி மாறி தொழும் பொழுது அந்த தொழுகைகள் அவருடைய பாவங்களை விட்டு தடுக்கும், பாதுகாக்கும். எனவே ஹராம்களில் ஈடுபடுவதை விட்டு தடுக்கும். எனவே ஒரு உள்ளச்சத்தோடு யார் தொழுவாரோ அவர் எப்பொழுதுமே அமானித மோசடிகள் என்று தவிர்த்து கொள்வார். எனவே உங்களுடைய தொழுகைகளை பேணுதலாக தொழுங்கள். அது உண்மையிலே உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல அமல். உங்களுடைய எப்பொழுதுமே உங்களை பலப்படுத்தக்கூடியது, உங்களை பாதுகாக்கக்கூடியது என்று சொல்லி சலவாத் சொல்லுமான ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோட ஹத்தீப் ஸலாஹுல் புதீர் ஹஃபிதஹுல்லாஹ் முழு குத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.